நான் சுயநலமாக பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் அப்போ என்ன நல்லது செஞ்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வைக்கிறாங்க. இது வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸான கேள்வி தான். ஆனால் இந்த கேள்வி வந்து எதனால் வருது சார்? நீங்கள் குறைந்தபட்சம் தன் பின்னாடி வரக்கூடிய எம்ஜிஆர் இருந்தார். எம்ஜிஆர் ஒரு படங்களில் ஒரு தம் அடிக்கிற மாதிரியோ தண்ணி அடிக்கிற மாதிரியோ இந்த மாதிரியான காட்சிகளை அவர் நடித்ததில்லை. ஏன்? நமக்கு பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கான். அவன் இதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ பெண்களை மதிக்கணும், வயதானவங்களை மதிக்கணும், உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிற ஆபாச வார்த்தைகள் பேசக்கூடாது. எம்ஜிஆர் ஒரு ஃபார்மெட்டை க்ரியேட் பண்ணுறாரு. அப்போ ஏன் பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஃபாலோ பண்ணி வருது. நம்ம என்ன செஞ்சாலும் அவன் நம்ம என்ன மாதிரி முடி வெட்டணும் அவன் முடி வெட்டுவான், நம்ம மீசியை வரைஞ்சி அவனு மீசியை வளர்ப்பான், நம்ம கையை மடித்து விட்டு அவனு கையை மடித்து விடுவான். அப்போ நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான். அப்போ நம்ம நல்ல விஷயங்கள் சொன்னால் அதையும் ஃபாலோ பண்ணுவோம்ல. அது எம்ஜிஆர் கரெக்டாக பண்ணுறாரு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து ஒரு நடிகர் ஒரு ரசிகருக்கு என்ன செய்ய முடியும்? அரசியல் கட்சியாக இருந்தால் நலத்திட்டங்கள் செய்ய முடியும். அதை தாண்டி அஜித்தை பொறுத்த வரைக்கும் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. நிறைய பத்திரிகையாளர்கள் அதெல்லாம் நிறைய தெரியும். பத்திரிகையாளர்கள் கூட இருந்த பல பேருக்கும் வந்து இன்றைக்கி லைஃப் செட்டில் பண்ணியிருக்காரு.